வெறும் 4 டெரரிஸ்ட்டு 30 நிமிஷத்துல பார்த்தா 27 பேர சுட்டே அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபயர் பண்ணியே கில் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாக்குள்ள நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லப் போறேன். ஸோ மறக்காம சந்துரு டெக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு டெரரிசம் எங்க நடந்திருக்குன்னா, நம்மளுடைய இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல தான் நடந்திருக்கு. காஷ்மீர்ல நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். அதனால ட்ரிப்பு போன மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுருக்கு. ஸோ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா குளிராக இருக்கும். ஸோ அங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேட்டிங் போகிறதா இருந்தாலும் சரி, லீவுக்கு என்ஜாய் பண்ணுறதா மாதிரி வெக்கேஷன் மாதிரி போகிறதா மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா இந்த மாதிரி 30 நிமிஷத்தில் பார்த்தா 27 பேரை சுட்டே கொன்னுருக்காங்க. யார் இந்த டெரரிஸ்ட்? காஷ்மீரில் இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான சுற்றுலாத்தலம்னா நம்ம வந்து இந்த பிளேஸ் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோல்டு ரொம்ப நிறையவே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு சூரியனோட வெப்பம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் சுற்றுலா பயணிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கோல்டான இடத்துக்கு போய் அவங்களுடைய கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸோ சுற்றுலா மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இந்த மாதிரி நடக்குன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கிற யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற பாகல்காம் இந்த ஒரு சுற்றுலாத்தலம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பசுமையான புல் மேடாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் பேசப்பட்டுனா வந்துட்டு இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரில் முக்கியமாக இந்த பர்ட்டிகுலர் பிளேஸில் போய் ஏன் இவங்களை 27 பேரை சாவடிக்கணும்? இதுக்கு முக்கியமான காரணம் அந்த 4 குற்றவாளிகள். யார் அந்த 4 குற்றவாளிகள்னு பார்த்தீங்கன்னா பேச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்குது இன்னுமே. இந்த ஒரு பூங்காவுக்கு போனவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேருக்கு பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை கேட்டு இந்தியா மட்டும் இல்லை, இந்த உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்டா திடீர்னு சும்மா இருக்கிற கண்ட்ரியில் வந்து ஸோ இந்த ஜாலியாக இருக்கிற பீப்புளை பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்னிருக்கீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா இந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தில் தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கா மாதிரி கொஞ்சம் பேச்சு அடிபடுது. இந்த மாதிரி குரூப் தான் பாகிஸ்தானை சேர்ந்த இந்த ஒரு குரூப் தான் பர்டிகுலராக நம்ம காஷ்மீரில் வந்து தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லெட்டுன்னு இந்த ஒரு குரூப்பு, டிஆர்எஃப் இந்த 2 குரூப்லேயும் இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க டெரரிஸ்ட்டு. இவங்க பார்த்தா இந்த ஒரு பூங்காவை டைரெக்டாக அட்டாக் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் 4 பேர் தான் 30 பேரை கொன்னுக்கிருக்கானுங்க. இவங்க மெயினாக கொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மதமாக இருக்குது. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த டெரரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய மதமாக இருந்தாக்கா ஒன்றுமே பண்ணலை. அதாவது பார்த்தீங்கன்னா உயிரோடு விட்டுருக்காங்க. இதுவே வேறு மதமாக இருந்தாக்கா அங்கேயே சுட்டு கொன்று இருக்காங்க. ஸோ அதான் முக்கியமான காரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனை பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி 6 நாள் தான் ஆகுது ஹனிமூனுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த பொண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவனை சுட்டே கொன்று இருக்காங்க. ஸோ ஏன்னு தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்டாக பேசப்பட்டு வருது. அந்த பொண்ணும் அப்படியே அழுதுகிட்டே கண்ணீர் அஞ்சலி பார்த்தீங்கன்னா செலுத்தியிருப்பாங்க. ஸோ ரொம்பவும் வருத்தமாக இருக்குதுப்பா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறாங்கன்னா ஸோ ஆண் மகனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேண்ட் ஜிப்பை கையிட சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ மிரட்டியும் இருக்குதா சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இதனால தான் அவங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்கள அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. மற்ற மதத்தை சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா சுட்டே கொன்று இருக்காங்க. இந்த டெரரிஸ்ட்டோட கன் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரொம்பவும் டேஞ்சரானது. அமெரிக்காவோட கார்பன் M4 இந்த ஒரு கன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மோசமானது. ஸோ ரைஃபிள்னு சொல்லுவாங்க. ஸோ AK-47 இந்த மாதிரி 2 துப்பாக்கியும் பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட 4 பேர் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட M4 அந்த கன் இருந்தது. இன்னொருத்தவங்கிட்ட 2 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ AK-47 இந்த மாதிரி 2 கன்னையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்க அந்த ஒரு பூங்காவே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கில்லும் பண்ணியிருக்கானுங்க. இந்த கன்னோட பேரை எப்படி கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிட்டேருந்து அந்த 70 மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கன் புல்லட்டோட ரீஃபில் அந்த கிடச்சிருக்கு. ஸோ அந்த மேல் துகளோடு ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது மோசமான கன்னுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட M4 கன் கார்பன் கன்னுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸோ AK-47 கன்னோட பீஸும் இருந்துக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.